கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை காண்பித்த உண்மையுள்ள நபர்தான் யோபு. அவர் ஊத்ஸ் தேசத்திலே வாழ்ந்து வந்தார். இது கானானுக்கு பக்கத்தில் இருந்தது. யோபுவை கர்த்தர் மிக அதிகமாய் நேசித்தார். ஆனால் யோபுவை ஒருவன் பகைத்தான். பிசாசாகிய சாத்தானே அவன் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி செய்தவன். எல்லாரையுமே அப்படி கீழ்ப்படியாமல் போக வைக்க அவனால் முடியும் என்று நினைத்தான். ஆனால் அது முடிந்ததா? இல்லவே இல்லை. எகிப்தில் யாக்கோபும் யோசேப்பும் இறந்த பின்னர் கர்த்தருக்கு மிகவும் உண்மையுள்ளவராய் இருந்தவர் யோபு. எல்லோரையும் கெட்டவர்களாக ஆக்க முடியாது என்பதை சாத்தானுக்கு உணர்த்த கர்த்தர் விரும்பினார். அதனால் அவனிடம், யோபுவை பார், எனக்கு எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னார். நீர் அவனை ஆசீர்வதிக்கிறீர், அவனுக்கு எந்த குறையும் இல்லை, வேண்டிய எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர். அதனால்தான் அவன் உமக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அவற்றை நீர் எடுத்து போட்டுவிட்டால் அவன் உம்மை சபிப்பான் என்று சாத்தான் வாதாடினான். உடனே கர்த்தர் அவனிடம், நீ போய் அவற்றை எடுத்து போடு. யோபுவுக்கு நீ செய்ய நினைக்கிற எல்லா கெட்ட காரியங்களையும் செய். அவன் என்னை சபிக்கிறானா பார்ப்போம், ஆனால் அவனுடைய உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது என்று சொன்னார். முதலாவதாக யோபுவின் எல்லா மாடுகளையும் ஒட்டகங்களையும் கொள்ளைக்காரர்களையும் திருடி கொண்டு போகும்படி ஆடுகள் கொல்லப்படும்படியும் சாத்தான் செய்தான். பின்பு அவருடைய 10 மகன்களையும் மகள்களையும் கடும் புயலினால் கொன்றான். அடுத்ததாக யோபுவுக்கு பயங்கர வியாதியை சாத்தான் வரவழைத்தான். யோபு வேதனைக்கு மேல் வேதனை அனுபவித்தார். இதனால் யோபுவின் மனைவி அவரிடம், கர்த்தரை சபித்துவிட்டு உயிரை விடும் என்று சொன்னாள். ஆனால் யோபு அப்படி செய்யவில்லை. அது மட்டுமா, அவர் கெட்டவராக வாழ்ந்திருந்தார் என 3 போலி நண்பர்கள் அவரிடம் சொன்னபோது கூட யோபு தொடர்ந்து உண்மையுள்ளவராகவே இருந்தார். நிதானமாக பேசினார். யோபு இப்படி உண்மையோடு இருந்ததை கர்த்தர் பார்த்து மிக சந்தோஷப்பட்டார். யோபுவை திரும்ப ஆசீர்வதித்தார். அவருடைய வியாதியை நீக்கி அவரை சுகப்படுத்தினார். யோபுவுக்கு இன்னும் 10 அழகிய பிள்ளைகள் பிறக்கும்படி செய்தார். அதோடு முன் இருந்தவற்றை விட 2 மடங்கு ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுவை போல் நாமும் எப்போதும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தோமானால் கர்த்தரும் நம்மை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.